பேருக்கு என்னன்னா வாடகை வீட்டில் இருக்கவங்க, நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், சொந்த வீடு வாங்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், லேண்டெல்லாம் கூட பார்த்தாச்சு, அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்க மாட்டேங்குது. அந்த என்னென்னவோ பண்ணி பார்த்தேன், மற்ற பரிகாரங்கள் நிறைய பண்ணி பார்த்துட்டேன், பூஜைகள் பண்ணிட்டேன், எல்லாமே பண்ணிட்டேன், லேண்ட் இருக்கு, வீடு இருக்குது, வாங்க முடியல, பணம் இருக்குது, வாங்க முடியல, பணம் தேவைப்படுது, வீடு இருக்கு, பாதி பணம் கட்டியாச்சுங்க, மீதி பணம் தேவைப்படுது. இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்குள்ள இருக்கிறவங்களுக்கும் சரி, சொந்த வீடு உண்மையா வாங்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கும் சரி, இந்த பரிகாரம் செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு சொந்த வீடு அமைவதற்கு எல்லா வாய்ப்புகளுமே கிடைக்க ஆரம்பிக்கும். பொருளாதாரம் தேவைன்னா பொருளாதாரம் கிடைக்கும். சப்போஸ் பணம் இருந்து வீடு தேடிட்டு இருக்கனா வீடு கிடைக்கும், பணம் இருந்து லேண்டு தேடிட்டு இருக்கனா கிடைக்கும். லேண்டெல்லாம் இருக்குதுங்க, ஆளுங்க கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, பாதியில் நிற்கிதுன்னா மற்ற ஆளுங்க வரமாட்டேன்றாங்க, சில மெட்டீரியல் கிடைக்க மாட்டேங்குது, இந்த மாதிரி பல குறைகள் இருக்குது பார்த்தீங்களா, பாதியில் நிற்கிது, எல்லாமே நிறைவேற ஆரம்பிக்கும். சரி, என்னதான் பரிகாரம் பண்ணணும்னு கேட்குறீங்களா? 48 நாள் தொடர்ந்து செய்யணும் இது நிச்சயமாக. சரிங்களா? அப்படி 48, அதாவது எனக்கு சொந்த வீடு வேணும், நான் 40 நாள் தொடர்ந்து செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக அவங்களுக்கு வீடு அமையும். ஆமாங்க, நான் அப்படிதாங்க இருக்கிறேன், என்ன வேணாலும் செய்ய ரெடியா இருக்குங்க அப்படின்றீங்களா? சரி, ஓகே, வாங்க இந்த பரிகாரம் பார்க்கலாம். தினமும் காலையில எழுந்திருச்சு, யாருன்னு கேட்குறீங்களா? வீட்டில் பெண்கள் தான். பெண்கள் தினமும் காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திரிக்கணும்? அப்போ 4 மணிக்கு எழுந்திரிச்சிடணும். ஏந்திரிச்சு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வேறு ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிட்டு, வாசல் இருக்குது பார்த்தீங்களா, நிலை வாசல்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்கிற வாடகை வீடு தானேங்க? ஆமாம், வாடகை வீட்டில் தான் சொல்கிறது. இப்போ இருக்கிற வாடகை வீட்டில், இல்லை குத்தகைக்கு இருக்கிற வீடு அந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை மற்றவங்க வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ எந்த வீட்டில் இருக்கீங்களோ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நிலை வாசல், ராஜவாசல்னு சொல்லுவாங்க, நிலை வாசல் அந்த சொல்லுவாங்க பாருங்க, அந்த வாசலை ஃபர்ஸ்ட் கிளீனாக துடைச்சிருங்க. எப்போ? டெய்லி துடைக்கணுமா? ஆமாம், டெய்லி துடைக்கணும்.